அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சின்ன வயதிலிருந்து நம்முடைய மனதில் பதிந்திருக்கிற ஒரு காட்சி காட்டு விலங்குகளில் சிங்கத்தினுடைய காட்சி. அதை பற்றி ஒரு அருமையான ஒரு கட்டுரை நான் படித்தேன். தமிழ் லெமூரியா அப்படிங்கிற பத்திரிகையில் சரவணகுமாரன் அப்படின்னு ஒருத்தர் சிங்கத்தை பற்றி ஒரு கட்டுரை எழுந்தார். ரொம்ப அழகான பல தகவல்கள். பெண் சிங்கங்கள் தான் சுறுசுறுப்பானவை, ஆண் சிங்கம் கொஞ்சம் சோம்பேறி. இந்த சிங்கத்தை பற்றி ஒரு அருமையான ஒரு செய்தி பாருங்கள். ஒரு 50 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உடையது தன்னுடைய ராஜ்யமாக கிட்டத்தட்ட ஒவ்வொரு சிங்கமும் தேர்ந்தெடுத்துக்குமா. ஒரு சிங்கம் குட்டி ஈனுகிறது அப்படின்னு வச்சுங்க. அந்த குட்டியில் ஆண் சிங்கங்கள் என்ன பண்ணும், 4 வயது வரையில் தாயோடு இருக்கும். கிட்டத்தட்ட 4 வயது ஆன உடனே தன்னுடைய பேரரசை உருவாக்குவதற்கு புறப்பட்டு விடும். அந்த இடத்த விட்டு புறப்பட்டுவிடும். தான் போய் தனக்குன்னு ஒரு சதுர பரப்பளவு தன்னுடைய கண்ட்ரோல், தன்னுடைய நிர்வாகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு ஆண் சிங்கமும் புறப்படும். இந்த காட்டிலேருந்து புறப்பட்டு போகும்போது ஒரு 50 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உடைய பகுதியை ஒரு சிங்கம் தன் ஆளுமையில் வைத்திருக்கிறதுனால மற்ற சிங்கங்கள் அதுக்குள்ளே வர முடியாது. அது ஒரு எல்லையில் அந்த சிறுநீர் கழித்து வைத்து விட்டால் அதை மற்ற சிங்கம் ஒன்று புரிஞ்சுக்கும், இங்கே ஒரு சிங்கம் இருக்குது, இதுக்குள்ளே நம்ம போகக்கூடாது. மிஞ்சி போகிறதா இருந்தால் ஒரு யுத்தத்துக்கு தயாராகணும். இன்னொரு சிங்கம் யுத்தத்துக்கு வருகிற வரையில் இதுதான் அங்கே ராஜா. வேறு ஏதாவது வந்ததுன்னா 2 பேரில் யாராவது ஒருத்தர் ஜெயிச்சே ஆகணும், ஒருத்தர் விழுந்தே ஆகணும். தோத்துட்டோம் ஓடி போயிடணும், அந்த இடத்த விட்டு ஓடணும். இந்த ஒரு பேரரசை உருவாக்குகிற வரையிலே ஒரு ஆண் சிங்கத்துக்கு கடமை இருக்குது. ஒரு 50 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு அது வச்சது தான் சட்டம். அப்படி தன்னுடைய ஏரியாவை அது முதல்ல உருவாக்கிக்குது. அப்புறம் அது வளைக்கிறதே கிடையாது. ஏன்னா அதுக்கு ஒரு ராணி வந்துடும். ஏன்னா இப்போ அதுக்கு ராஜா ஆயிடுச்சு, அந்த பகுதிக்கு அது தலைவன் ஆயிடுச்சு. ஆன உடனே 2 அல்லது 3 பெண் சிங்கங்கள் ஒரு ஆண் சிங்கத்தோடு சேர்ந்து வாழ்க்கையை தொடங்குகின்றன. பிறகு இந்த குட்டிகள் எல்லாம் ஈன்ற பிறகு பெண் சிங்கம் தான் போய் இறை எடுத்துகிட்டு வரும். ஆண் சிங்கம் கொஞ்சம் சோம்பேறி படுத்திருக்கும், அப்பப்போ ஒரு சவுண்டு கொடுக்கும். உடனே அந்த பெண் சிங்கம் அதுக்கு தேவையான உணவுகளை தயார் பண்ணும். எப்படி இருக்கு பாருங்கள், ஆச்சரியம் பாருங்கள். இப்போ ஆண் சிங்கத்தினுடைய இயல்பு அந்த ஒரு கர்ஜனை, அந்த கர்ஜனை 5 கிலோமீட்டர் தொலைவு கேட்குங்க. 5 கிலோமீட்டருக்கு ஒரு சிங்கத்தினுடைய கர்ஜனையை கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆசியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் தான் கொஞ்சம் இப்போ சிங்கங்கள் மிச்சம் இருக்குது. மற்ற பகுதிகளில் அவை இல்லாமலேயே போய்விட்டன. அந்த சூழல், பருவச்சூழல், இவையெல்லாம் பல காரணம். இந்தியாவில் குஜராத்தில் கிர் காடுகளில் மட்டும் முன்னெல்லாம் 100 சிங்கம் இருந்ததான். இப்போ அரசாங்கத்தினுடைய பெரிய முயற்சியினாலே 400 சிங்கங்கள் வரையில் அந்த சிங்கத்தினுடைய இனம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது அப்படின்னு அதை பற்றி ஒரு குறிப்பு கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த சிங்கத்துக்கு என்ன ஒரு பெரிய சிறப்பு இயல்பு அப்படின்னா, ஒரு தடவை நல்ல இறை எடுத்துருச்சு, நல்லா சாப்பிட்டுடுச்சு அப்படின்னா அப்புறம் சாப்பாட்டுக்கு பறக்காது. அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு இறை இப்படி போனால் கூட அது பாட்டுக்கு பேசாமல் உட்காந்துருக்கும். அது ஒரு சிறந்த பண்பாடு தான். 10லேருந்து 15 வயது வரையிலே உயிர் வாழக்கூடியது அதனுடைய ஆயுட்காலம். பெண் சிங்கம் 2 ஆண்டுக்கு ஒரு முறை குட்டி ஈனுகிற தன்மை உடையது. 3 அல்லது 4 மாதங்களில் அந்த குட்டி பிறப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த பிறந்த பிறகு மறுபடியும் இதே ஒரு வட்டம்தான். இன்னொரு குறிப்பும் சொல்லுகிறார்கள், அடர்த்தியான காடுகளில் இருப்பதற்கு சிங்கம் விரும்புவதில்லையா, இலையுதிர் காடுகளில் தான் அது இருப்பதற்கு விரும்புகிறது. தன்னுடைய அந்த உணவை எளிமையாக போய் தேடி பிடிப்பதற்கு வசதியாக. இன்னும் ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். அது என்ன, அரிமா நோக்குன்னு ஒன்று ஸ்பெஷலாக சொல்கிறாங்க சிங்கம் பார்ப்பதுன்னு. ஒரு தொலைவிலிருந்து இன்னொரு தொலைவு வரையிலே தன் முகத்தை திருப்பி சிங்கம் பார்த்தால் உள்ளிருக்கிற எல்லா தகவல்களையும் எல்லா விலங்குகளையும் அப்படியே உள்வாங்கிக்குமா. எல்லாத்த விட கொஞ்சம் நடை பயின்ற பிறகு நின்று தான் வந்த பின்பகுதியையும் திரும்பி பார்க்கிற இயல்பு சிங்கத்தினுடைய ஒரு தனி சிறப்பான குணம் என்று சொல்கிறார். இப்படி சிங்கம் காட்டிலே ஒரு பெரிய அரசத்தன்மை உடையதாக இருப்பதால் தான் அந்த காலத்து அரசர்கள் தங்களுடைய அரியணை அதை வடி செய்து கொள்கிற போது அரியாசனம், சிம்மாசனம் என்று சிங்கத்தினுடைய வடிவத்தில் செய்து கொண்டார்கள். அதற்கென்று ஒரு தனி இடம், ஒரு தனிச்சிறப்பு காடுகளில் இருக்கிறது. அது தலைமை பண்பு என்பதை இயல்பாகவே தன்னுடைய ஒவ்வொரு நடையிலும் வெளியிட்டு கொண்டிருப்பது. இந்த மாதிரி தகவல்கள் எதுக்காகலாம் கிடையாது. அதை கேட்குற போது ஒரு சந்தோஷம், ஒரு உயிரினத்தை பற்றிய ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆனந்தம்.